இவளுக்கு அது தெரியாது. இவளுக்கு அது தெரியாது. இவளுக்கு அது தெரியாது யாருமே சொல்லலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She doesn't know that. She doesn't know that. She doesn't know அப்படின்னா இவளுக்கு தெரியாது. இவளுக்கு அவளுக்கு எல்லாத்துக்குமே ஷீ தான். ஓகேவா? ஸோ இவளுக்கு தெரியாது. ஷீ டசன்ட் நோ. இங்கே ஷீ வந்திருக்கிறதுனால டஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இதுவே ஐ வி யூ தே இதெல்லாம் வந்துச்சுன்னா டோன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹீ ஷீ இட் இதுக்கெல்லாம் டஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இவளுக்கு அது தெரியாது. ஷீ டசன்ட் நோ. இவளுக்கு தெரியாது அது அப்படிங்கிறதுனால தட். இவளுக்கு அது தெரியாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கோபப்படாத. கோபப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் கெட் ஆங்க்ரி. டோன்ட் கெட் ஆங்க்ரி அப்படின்னா கோபப்படாத. டோன்ட் கெட் ஆங்க்ரி. ஸோ இதுவே கோபமாக இருக்காத. கோபமாக இருக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் பி ஆங்க்ரி. டோன்ட் பி ஆங்க்ரி அப்படின்னா கோபமாக இருக்காத. ஆங்க்ரி அப்படின்னா கோபம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் ஏதோ குறையுது. ஏதோ இப்போ வந்து யாரோ ட்ரெஸ்ஸோ ஏதோ போட்டுட்டு வந்துட்டு நியூ ட்ரெஸ் ஏதாச்சும் போட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஏதோ இதில் குறையுது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் லேக்ஸ் சம்திங். இட் லேக்ஸ் சம்திங். இட் லேக்ஸ் சம்திங் அப்படின்னா இதில் ஏதோ குறையுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு சோர்வா இல்லையா. உனக்கு சோர்வா இல்லையா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். Aren't you tired? Aren't you tired? உனக்கு சோர்வா இல்லையா. Aren't you அப்படின்னா இல்லையா. உனக்கு இல்லையா. Tired அப்படின்னா சோர்வா. ஸோ உனக்கு சோர்வா இல்லையா. Aren't you tired? ஸோ இதுவே உனக்கு சோர்வா இருக்கா. உனக்கு டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கெஸ் பண்ணுங்கள். Are you tired? Are you tired அப்படின்னா உனக்கு சோர்வாக இருக்கா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லாரும் நல்லா பண்ணினாங்க. எல்லாரும் நல்லா பண்ணினாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் டிட் வெல். எவ்ரி ஒன் டிட் வெல். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும். டிட் அப்படின்னா பண்ணினாங்க. பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ எவ்ரி ஒன் டிட் வெல் அப்படின்னா நல்லா. எல்லாரும் நல்லா பண்ணினாங்க. எவ்ரி ஒன் டிட் வெல். ஸோ இதுவே எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க. எல்லாரும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும்னா எவ்ரி ஒன் வில் டூ வெல். எவ்ரி ஒன் வில் டூ வெல் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ இதுவே எல்லாரும் நல்லா பண்ணினாங்களா. எல்லாரும் நல்லா பண்ணினாங்களா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டிட் எவ்ரி ஒன் டூ வெல். டிட் எவ்ரி ஒன் டூ வெல் அப்படின்னா எல்லாரும் நல்லா பண்ணினாங்களா. டிட் எவ்ரி ஒன் டூ வெல். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னால் அதை தெளிவாக பார்க்க முடியலை. என்னால் அதை தெளிவாக பார்க்க முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ குடண்ட் see that clearly. ஐ குடண்ட் see that clearly. ஐ குடண்ட் see அப்படின்னா என்னால் பார்க்க முடியலை. ஸோ பாஸ்ட் டென்ஸ். குடிண்ட் அப்படின்னா முடியலை. ஐ குடண்ட் see அப்படின்னா என்னால் பார்க்க முடியலை. see அப்படின்னா பார்க்குறது. ஸோ தேட் அதை என்னால் அதை பார்க்க முடியலை. கிளியர்லி அப்படின்னா தெளிவாக. என்னால் அதை தெளிவாக பார்க்க முடியல. ஐ குடண்ட் see that clearly. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் எங்கே போகிறான். அவன் எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வேர் டஸ் ஹீ கோ. வேர் டஸ் ஹீ கோ. அவன் எங்கே போகிறான். வேர் டஸ் ஹீ கோ. கோ அப்படின்னா போகிறது. வேர் அப்படின்னா எங்கே. ஸோ வேர் டஸ் ஹீ கோ. அவன் எங்கே போகிறான். ஸோ இதுவே அவன் எங்கே போனான். அவன் எங்கே போனான் அப்படின்னு கேட்கணும்னா வேர் டிட் ஹீ கோ. வேர் டிட் ஹீ கோ. அவன் எங்கே போனான். ஸோ இதுவே அவன் எங்கே போயிருக்கான். அவன் எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா வேர் ஹேஸ் ஹீ கான். வேர் ஹேஸ் ஹீ கான் அப்படின்னா அவன் எங்கே போயிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இவ அடிக்கடி இதை பண்ணுவா. இவ அடிக்கடி இதை பண்ணுவா. அடிக்கடி இவ இதை தான் பண்ணுவா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She does this often. She does this often. She does அப்படின்னா
இவ பண்ணுவா. திஸ் இதை. இவ இதை பண்ணுவா. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. இவ இதை அடிக்கடி பண்ணுவா. ஷி டஸ் திஸ் ஆஃபன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது. அவன்கிட்ட தேவையான அளவு பணம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? He has enough money. He has enough money. He has அப்படின்னா அவன்கிட்ட இருக்குது. Enough அப்படின்னா போதுமான அளவு. மணி பணம். அவன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்குது. He has enough money. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கா. உன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Do you have enough money? Do you have enough money? Do you have அப்படின்னா உன்கிட்ட இருக்கா. Enough money போதுமான அளவு பணம். உன்கிட்ட போதுமான அளவு பணம் இருக்கா. Do you have enough money? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் வெளியே வரவே இல்லை. அவன் வெளியில் வரவே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He didn't come out. He didn't come out. He didn't come அப்படின்னா அவன் வரலை. அவுட் அப்படின்னா வெளியில். அவன் வெளியில் வரலை. He didn't come out. ஸோ இதுவே அவன் எப்போதும் வெளியில் வரமாட்டான். அவன் எப்போதும் வெளியில் வரமாட்டான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He doesn't come out always. He doesn't come out always. He doesn't come out அப்படின்னா அவன் வெளியில் வரமாட்டான். ஸோ இதுவே எப்போதும் அப்படின்னா ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசணும். அதனால் சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் சொல்லணும். ஸோ he doesn't come out அப்படின்னா அவன் வெளியில் வரமாட்டான். ஆல்வேஸ் அப்படின்னா எப்போதும். அவன் எப்பயும் வெளில வரமாட்டான். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் எனக்கு தோணுனது. எனக்கு தோணுனது இதுதான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? This is what I felt. This is what I felt. This is what இதுதான். I felt எனக்கு தோணுனது. நான் யோசித்தது. நான் உணர்ந்தது. இதுதான் எனக்கு தோணுது. This is what I felt. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். என் முன்னாடி நிற்காத. என் முன்னாடி நிற்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't stand in front of me. Don't stand in front of me. Don't stand அப்படின்னா நிற்காத. In front of me எனக்கு முன்னாடி. Don't stand in front of me எனக்கு முன்னாடி நிற்காத. ஓகேவா? ஸோ இதுவே அவன் எனக்கு முன்னாடி நிற்க மாட்டான். அவன் எனக்கு முன்னாடி நிற்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He will not stand in front of me. He will not stand in front of me. He will not stand அப்படின்னா அவன் நிற்க மாட்டான். ஸ்டாண்ட் அப்படின்னா நிற்கிறது. ஸோ அவன் நிற்க மாட்டான். In front of me எனக்கு முன்னாடி. அவன் எனக்கு முன்னாடி நிற்க மாட்டான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் ஏன் உன்னை நம்பணும். நான் ஏன் உன்னை நம்பணும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? Why should I trust you? Why should I trust you? Why should I trust அப்படின்னா நான் ஏன் நம்பணும். யூ ஒன்னை. நான் ஏன் ஒன்னை நம்பணும். ட்ரஸ்ட் அப்படின்னா நம்புறது. ஸோ why should I trust you? நான் ஏன் ஒன்னை நம்பணும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்ன ரொம்ப நம்பினான். அவன் என்ன ரொம்ப நம்பினான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He trusted me a lot. He trusted me a lot. He trusted me அப்படின்னா அவன் என்ன நம்பினான். a lot நிறைய. அவன் என்ன நிறைய நம்பினான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை நம்ப மாட்டான். அவன் உன்னை நம்ப மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசுகிறேன். நான் இதை அவங்கக்கிட்ட பேசுகிறேன். நான் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசுகிறேன். நான் இதை பற்றி அவங்கக்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ணுறேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will discuss it with them. I will discuss it with them. I will discuss அப்படின்னா நான் பேசுகிறேன், கலந்து பேசுகிறேன். நான் இதை அவங்கக்கிட்ட கலந்து பேசுகிறேன். I will discuss it with them. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will buy you something. I will buy you something. I will buy அப்படின்னா நான் வாங்குகிறேன்.
ஐ வில் பை யூ அப்படின்னா நான் உனக்கு வாங்குகிறேன். ஐ வில் பை யூ சம்திங் அப்படின்னா நான் உனக்கு ஏதாவது வாங்குகிறேன், நான் உனக்கு ஏதாவது வாங்கி தரேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ கண்டிப்பாக இதை பண்ணணும். நீ கண்டிப்பாக இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ மஸ்ட் டூ இட். யூ மஸ்ட் டூ இட் அப்படின்னா நீ கண்டிப்பாக அதை பண்ணணும். யூ மஸ்ட் டூ அப்படின்னா நீ கண்டிப்பாக பண்ணணும். இட் அப்படின்னா இதை, நீ இதை கண்டிப்பாக பண்ணணும். யூ மஸ்ட் டூ இட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அதை பண்ண வேண்டாமா, நான் அதை பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டோன்ட் ஐ நீட் டு டூ தட். டோன்ட் ஐ நீட் டு டூ தட். டோன்ட் ஐ நீட் டு டூ அப்படின்னா நான் பண்ண தேவையில்லையா, அதை, தட் நான் அதை பண்ண தேவையில்லையா, நான் அதை பண்ண வேண்டாமா. டோன்ட் ஐ நீட் டு டூ தட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பண்ணினதை விட நீ அதிகமாக பண்ணிகிட்ருக்க. நான் பண்ணினதை விட நீ அதிகமாக பண்ணிகிட்ருக்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஆர் டூயிங் மோர் தென் ஐ டிட். யூ ஆர் டூயிங் மோர் தென் ஐ டிட். யூ ஆர் டூயிங் அப்படின்னா நீ பண்ணிகிட்ருக்க. மோர் தென் அதிகமாக, ஐ டிட் நான் பண்ணினதை விட அதிகமாக நீ பண்ணிகிட்ருக்க. யூ ஆர் டூயிங் மோர் தென் ஐ டிட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உன்னால் இங்கே வர முடியுமா, உன்னால் இங்கே வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கேன் யூ கம் ஓவர் ஹியர். கேன் யூ கம் ஓவர் ஹியர் அப்படின்னா உன்னால் இங்கே வர முடியுமா. கேன் யூ கம் அப்படின்னா உன்னால் வர முடியுமா. கேன் யூ கம் ஓவர் ஹியர் அப்படின்னா உன்னால் இங்கே வர முடியுமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் தண்ணி குடி. கொஞ்சம் தண்ணி குடி. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ட்ரிங்க் சம் வாட்டர். ட்ரிங்க் சம் வாட்டர். கொஞ்சம் தண்ணி குடி. ட்ரிங்க் சம் வாட்டர். ஸோ இதுவே நான் கொஞ்சம் தண்ணி குடித்தேன். நான் கொஞ்சம் தண்ணி குடித்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ட்ராங்க் சம் வாட்டர். ஐ ட்ராங்க் சம் வாட்டர். நான் கொஞ்சம் தண்ணி குடித்தேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லு. அவனை கொஞ்சம் தண்ணி குடிக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எப்போதும் இப்படியே பண்ணாத. எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எப்போ பார்த்தாலும் இதையே பண்ணாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் டூ திஸ் ஆல் த டைம். டோன்ட் டூ திஸ் ஆல் த டைம். டோன்ட் டூ திஸ் அப்படின்னா இதை பண்ணாத. ஓகேவா? டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. டோன்ட் டூ திஸ் அப்படின்னா இதை பண்ணாத. ஆல் த டைம் அப்படின்னா எப்போ பார்த்தாலும், எல்லா நேரமும் இதையே பண்ணாத, இப்படி பண்ணாத. டோன்ட் டூ திஸ் ஆல் த டைம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. என்னை இழுக்காத. இப்போ யாராச்சும் இழுத்தாங்கன்னா ஏன் என்னை இழுக்கிற, என்னை இழுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் ட்ராக் மீ. டோன்ட் ட்ராக் மீ. ட்ராக் அப்படின்னா இழுக்கிறது. ஸோ டோன்ட் ட்ராக் அப்படின்னா இழுக்காத. மீ என்னை இழுக்காத. டோன்ட் ட்ராக் மீ. ஸோ இதுவே சேரை இழுக்காத, தூக்கிட்டு வந்து வை, சேரை இழுக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ட்ராக் த சேர். டோன்ட் ட்ராக் த சேர். ட்ராக் அப்படின்னா இழுக்கிறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. நான் உனக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன். நான் உனக்காக மட்டும்தான் இங்கே வந்தேன், இல்லைனா நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேம் ஹியர் ஒன்லி ஃபார் யூ. ஐ கேம் ஹியர் ஒன்லி ஃபார் யூ. ஐ கேம் அப்படின்னா நான், ஐ கேம் அப்படின்னா வந்தேன். ஸோ வந்தேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அதனால் கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். ஐ கேம் ஹியர் அப்படின்னா இங்கே, நான் இங்கே வந்தேன். ஒன்லி ஃபார் யூ உனக்காக மட்டும்தான். ஒன்லி அப்படின்னா மட்டும். ஃபார் யூ உனக்காக, உனக்காக மட்டும்தான் நான் இங்கே வந்தேன். ஐ கேம் ஹியர் ஒன்லி ஃபார் யூ. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் கவனமாகவே இருக்க மாட்ற. நீ ஏன் கவனமாகவே இருக்க மாட்ற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Why don't you care at all. Why don't you care at all. கேர் அப்படின்னா ஒரு கவனமாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ why don't you care at all அப்படின்னா நீ ஏன் கவனமாகவே இருக்க மாட்ற. why don't you care அப்படின்னா நீ ஏன் கவனமாக இருக்க மாட்ற. at all அப்படின்னா கவனமாகவே இருக்க மாட்ற. why don't you care at all. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எங்கே வந்திருக்கோம். நம்ம எங்கே வந்திருக்கோம், நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்?
where have we come? where have we come? where have we come அப்படின்னா நம்ம எங்கே வந்திருக்கோம். வேர் அப்படின்னா எங்கே, have we come அப்படின்னா நம்ம வந்து இருக்கிறோம், நம்ம எங்கே வந்திருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதுவே நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும்னா we have come to சென்னை. we have come to சென்னை. we அப்படின்னா நாம், have come அப்படின்னா வந்து இருக்கிறோம், டு சென்னை, சென்னைக்கு, நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம். இது நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேர் ஹாவ் வி கம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ இதுக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கியா, நீ இதுக்கு முன்னாடி இங்கே வந்து இருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ கம் ஹியர் பிஃபோர். ஹாவ் யூ கம் ஹியர் பிஃபோர். ஹாவ் யூ கம் அப்படின்னா நீ வந்திருக்கியா, ஹியர் இங்கே, பிஃபோர் முன்னாடி, நீ முன்னாடி இங்கே வந்திருக்கியா. ஹாவ் யூ கம் ஹியர் பிஃபோர். ஸோ இதை வேறு விதமாகவும் சொல்லலாம். அது எப்படின்னா ஹாவ் யூ பீன் ஹியர். ஹாவ் யூ பீன் ஹியர் பிஃபோர் அப்படின்னா நீ இங்கே இதுக்கு முன்னாடி வந்திருக்கியா, ஹாவ் யூ பீன் ஹியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் உன்னை சாகடிச்சிருவேன். நான் உன்னை சாகடிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் கில் யூ. ஐ வில் கில் யூ அப்படின்னா நான் உன்னை சாகடிச்சிருவேன். கில் அப்படின்னா சாகடிக்கிறது, கொல்றது. ஓகேவா? ஸோ ஐ வில் கில் யூ அப்படின்னா நான் உன்னை சாகடிச்சிடுவேன். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். மற்றவங்கள பற்றி என்கிட்ட பேசாத. மற்றவங்கள பற்றி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். டோன்ட் டாக் டு மீ அபவுட் அதர்ஸ். டோன்ட் டாக் டு மீ அபவுட் அதர்ஸ். டோன்ட் டாக் டு மீ அப்படின்னா என்கிட்ட பேசாத. அபவுட் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள பற்றி. அபவுட் அப்படின்னா பற்றி, அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்க. ஸோ டோன்ட் டாக் டு மீ அபவுட் அதர்ஸ் அப்படின்னா மற்றவங்கள பற்றி என்கிட்ட பேசாத. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஏன் இப்படி சொல்கிற, ஏன் இதை சொல்கிற, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஒய் ஆர் யூ சேயிங் திஸ். ஒய் ஆர் யூ சேயிங் திஸ். ஏன் இதை சொல்கிற, ஒய் ஆர் யூ சேயிங் திஸ். இதுவே ஏன் இதை இப்போ சொல்கிற, ஏன் இதை இப்போ வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ சேயிங் திஸ் நவ். ஒய் ஆர் யூ சேயிங் திஸ் நவ் அப்படின்னா ஏன் இதை இப்போ சொல்கிற. ஒய் ஆர் யூ சேயிங் அப்படின்னா ஏன் சொல்கிற, திஸ் இதை, ஏன் இதை சொல்கிற. நவ் அப்படின்னா இப்போ, ஏன் இதை இப்போ சொல்கிற. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எனக்கு எல்லாமே சொல்லித்தந்த. நீ எனக்கு எல்லாமே கற்று தந்த. நீ எனக்கு எல்லாமே சொல்லி தந்த அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ டாட் மீ எவ்ரி திங். யூ டாட் மீ எவ்ரி திங். யூ டாட் மீ அப்படின்னா நீ எனக்கு சொல்லி தந்த. டாட், டாட் அப்படின்னா டீச்சோட பாஸ்டன்ட் டாட். ஓகேவா? ஸோ யூ டாட் அப்படின்னா நீ சொல்லி தந்த. மீ எனக்கு, எவ்ரி திங் அப்படின்னா எல்லாமே, நீ எனக்கு எல்லாமே சொல்லி தந்த. ஓகேவா? ஸோ இதுவே நான் உனக்கு எல்லாமே சொல்லி தருவேன். நான் உனக்கு எல்லாமே சொல்லி தருவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் லிட்டில் ஸ்கேட். ஐ எம் லிட்டில் ஸ்கேட். ஸ்கேட் அப்படின்னா பயப்படுறது. ஸோ ஐ எம் லிட்டில் ஸ்கேட் அப்படின்னா நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் ராங் வித் திஸ். வாட்ஸ் ராங் வித் திஸ். வாட்ஸ் ராங் அப்படின்னா என்ன தப்பு இருக்குது, வித் திஸ் இதில் என்ன தப்பு இருக்குது, வாட்ஸ் ராங் வித் திஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன். நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். I'll definitely do that. I'll definitely do that. I will definitely do அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். definitely அப்படின்னா கண்டிப்பாக. I will definitely do அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவேன். that அதை, நான் அதை கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா. அதில் எதுவுமே உன்னால் பண்ண முடியாது. அதில் எதுவுமே உன்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம், கெஸ் பண்ணுங்கள். You can't do any of them. You can't do any of them. You can't do அப்படின்னா உன்னால் பண்ண முடியாது. any of them அதில் இருக்கிற எதையுமே உன்னால் பண்ண முடியாது. You can't do any of them. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாமா.
நீ அவன்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. நீ அவன்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஷுடன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். யூ ஷுடன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். யூ ஷுடன்ட் ஆஸ்க் அப்படின்னா நீ கேட்கக்கூடாது. ஹிம் அவன்கிட்ட, நீ அவன்கிட்ட கேட்கக்கூடாது. எனிதிங் அப்படின்னா எதுவும், நீ அவன்கிட்ட எதுவும் கேட்கக்கூடாது. யூ ஷுடன்ட் ஆஸ்க் ஹிம் எனிதிங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் எதுவுமே நீ பண்ணக்கூடாது. இதில் எதுவுமே நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். யூ ஷுடன்ட் டூ எனி ஆஃப் தீஸ். யூ ஷுடன்ட் டூ எனி ஆஃப் திஸ். யூ ஷுடன்ட் டூ. ஷுடன்ட் அப்படின்னா ஷுட் நாட்டோட ஷார்ட் ஃபார்ம் தான் ஷுடன்ட். யூ ஷுடன்ட் டூ அப்படின்னா நீ பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ கூடாது அப்படின்னா நம்ம ஷுட் நாட் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரீவியஸ் சென்டென்ஸ்க்கும் சேம் பேட்டர்ன் தான். ஓகேவா? ஸோ கூடாது அப்படின்லாம் சொல்லணும்னா ஷுட் நாட். யூ ஷுடன்ட் டூ அப்படின்னா நீ பண்ணக்கூடாது. எனி ஆஃப் தீஸ் அப்படின்னா இதில் எதையுமே நீ பண்ணக்கூடாது. யூ ஷுடன்ட் டூ எனி ஆஃப் தீஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ என்ன வச்சிருக்கன்னு என்கிட்ட காமி. நீ என்ன வச்சிருக்கன்னு என்கிட்ட காமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷோ மீ வாட் யூ ஹாவ். ஷோ மீ வாட் யூ ஹாவ். ஷோ மீ அப்படின்னா என்கிட்ட காமி. ஷோ அப்படின்னா காமிக்கிறது. ஸோ மீ அப்படின்னா என்கிட்ட. ஷோ மீ வாட் யூ ஹாவ். வாட் யூ ஹாவ் அப்படின்னா நீ என்ன வச்சிருக்கன்னு. ஹாவ் அப்படின்னா வச்சிருக்கிறது. ஸோ வாட் யூ ஹாவ். ஷோ மீ வாட் யூ ஹாவ் அப்படின்னா நீ என்ன வச்சிருக்கன்னு என்கிட்ட காமி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன வச்சிருந்தேன்னு அவன்கிட்ட காமிச்சேன். நான் என்ன வச்சிருந்தேன்னு அவன்கிட்ட காமிச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I showed him what I had. I showed him what I had. I showed அப்படின்னா நான் காமிச்சேன். ஹிம் அவன்கிட்ட, நான் அவன்கிட்ட காமிச்சேன். என்ன காமிச்சேன்? நான் என்ன வச்சிருந்தேன்னு. வாட் ஐ ஹேட். ஸோ ஹேவ் அப்படின்னா வச்சிருக்கிறதுன்னு சொன்னேன். ஸோ வச்சிருந்தேன் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஹேவோட பாஸ்ட் டென்ஸ் ஹேட். ஸோ ஐ ஷோட் ஹிம் வாட் ஐ ஹேட். நான் என்ன வச்சுருந்தேன்னு அவன்கிட்ட காமிச்சேன். ஓகேவா? ஸோ இதுவே அவன் என்ன வச்சிருக்கான்னு அவகிட்ட காமிப்பான். அவன் என்ன வச்சிருக்கான்னு அவகிட்ட காமிப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி லூசுத்தனமாக எதுவும் பண்ணாத. இது மாதிரி லூசுத்தனமாக எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ சச் ஸ்டூபிட் திங்ஸ். டோன்ட் டூ சச் ஸ்டூபிட் திங்ஸ். டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. சச் ஸ்டூபிட் திங்ஸ் அப்படின்னா இது மாதிரியான முட்டாள்தனமாக எதுவும் பண்ணாத. இது மாதிரி முட்டாள்தனமான விஷயமும் எதுவும் பண்ணாத. ஸ்டூபிட் திங்ஸ் அப்படின்னா முட்டாள்தனமான விஷயம். டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. சச் ஸ்டூபிட் திங்ஸ் அப்படின்னா இது மாதிரியான முட்டாள்தனமான விஷயங்கள் பண்ணாத. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்னை பற்றி கவலைப்படாத. என்னை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் வரி அபவுட் மீ. டோன்ட் வரி அபவுட் மீ. டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத. அபவுட் மீ என்னை பற்றி. ஸோ என்னை பற்றி கவலைப்படாத. டோன்ட் வரி அபவுட் மீ. வரி அப்படின்னா கவலைப்படுறது. டோன்ட் வரி அப்படின்னா கவலைப்படாத. அபவுட் மீ என்னை பற்றி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவள் ஏன் காலை கட் பண்ணுனா. அவள் ஏன் காலை கட் பண்ணுனா. நான் பேசிட்டு தானே இருக்கேன், அவன் ஏன் கட் பண்ணுனா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did she hung up the call? Why did she hung up the call? Why did she hung up அப்படின்னா அவள் ஏன் கட் பண்ணுனா. காலை, the call. Why did she hung up the call? Hung up அப்படின்னா காலை கட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதுக்கு பேர் hung up. ஸோ why did she hung up the call? அவள் ஏன் காலை கட் பண்ணுனா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. என்கிட்ட பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் மெஸ் வித் மீ. டோன்ட் மெஸ் வித் மீ அப்படின்னா என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. மெஸ் அப்படின்னா பிரச்சனை பண்ணுறது. ஸோ டோன்ட் மெஸ் வித் மீ அப்படின்னா என்கிட்ட பிரச்சனை பண்ணாத. ஓகேவா? ஸோ இதுவே என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு முயற்சி பண்ணாத. என்கிட்ட பிரச்சனை பண்ணணும்னு முயற்சி பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் guys. Happy learning.